கன்னியாகுமரி மட்டுமல்ல, 40க்கு 40 தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளும் பாண்டிச்சேரி உட்பட எல்லா தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மத்தியிலும் ஆட்சி அமைக்கும், மக்கள் ஆட்சி மீண்டும் வரும் என்று இந்த இடத்தில் சொல்லிக்கிறேன். முதற்கட்ட வாக்குகள் ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதல் முறை போடும்போது அது அவங்க மனதில் அழியா ஒரு இதா இருக்கும். அதனால அவர்களை கவரக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கிறது. மக்கள் பேராதரவு கொடுத்து என் மீது நம்பிக்கை வைத்து, அப்பா செய்த பணிகளை வைத்து என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாக்குகளை கொடுத்திருக்கார்கள். எனக்கு கிடைத்த 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள், ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 6 மாசம் கோவிட் மூலமா எந்த செயல்பாடுகளும் இல்லை. 2 ஆண்டுகளில் முடிந்த வரைக்கும் நான் எல்லா பணிகளையும் செய்து முடித்திருக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் மீண்டும் எனக்கு போட்டியிட வாய்ப்பினை கொடுத்த அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், தலைவர் மல்லிகா கார்கே அவர்களுக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வபெருந்தகை அண்ணன் அவர்களுக்கும், அஜய்குமார் இன்சார்ஜ் அவர்களுக்கும், ஸ்ரீவில்ல பிரசாத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலில் இந்த கணக்கில் இந்த இடத்தில் தெரிவித்து வருகிறேன். 2019 மறைந்த என் தந்தைக்கு காங்கிரஸ் கட்சியினர் வாய்ப்பினை கொடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியில் தன் இன்னுயிரிலிருந்து 21ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பினம் கொடுத்து அது வென்று மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். மீண்டும் மக்கள் பணியை செய்வதற்கு வாய்ப்பினை கொடுத்ததற்கு மிக்க நன்றி என்று சொல்கிறோம். கடந்த தேர்தலை விட அதிக மடங்கு வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த வரை வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். கன்னியாகுமரி மட்டுமல்ல, 40க்கு 40 தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளும் பாண்டிச்சேரி உட்பட எல்லா தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மத்தியிலும் ஆட்சி அமைக்கும், மக்கள் ஆட்சி மீண்டும் வரும் என்று இந்த இடத்தில் சொல்லிக்கிறேன். தேர்தல் களம் இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு நாட்கள் முன்னதாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இப்போ தேர்தல் களங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருந்தது. எதிர்கட்சியினர் மட்டுமல்ல, அனைத்து கட்சியினர்களும் மும்முரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். நானும் கலந்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். முதல் கட்ட வாக்காளர்களை இழுப்பதற்கு ஐடியா வச்சிருக்கீங்க, அதை சொல்லிட்டேன்னா ஓப்பன் ஆயிரும். அதனால வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, முதற்கட்ட வாக்குகள் ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதல் முறை போடும்போது அது அவங்க மனதில் அழியா ஒரு இதா இருக்கும். அதனால அவர்களை கவரக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கிறது. அவர்களை மட்டுமல்ல, பெண்களை ஓட்டுகள் மட்டுமல்ல, எல்லா ஓட்டுகளுக்கும் அந்தந்த தரப்பினரை சார்ந்து அதற்கு ஓட்டு வங்கியை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கான வாய்ப்பு அதாவது 2021 இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலோடு வந்தது மட்டுமல்லாமல் மறைந்த தந்தை மறைந்த அடுத்த ஒரு தேர்தலாக இருந்தது. மக்கள் பேராதரவு கொடுத்து என் மீது நம்பிக்கை வைத்து, அப்பா செய்த பணிகளை வைத்து என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாக்குகளை கொடுத்திருக்கார்கள். எனக்கு கிடைத்த 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள், ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 6 மாசம் கோவிட் மூலமா எந்த செயல்பாடுகளும் இல்லை. 2 ஆண்டுகளில் முடிந்த வரைக்கும் நான் எல்லா பணிகளையும் செய்து முடித்திருக்கிறேன். முடக்கப்பட்ட 4 வழிச்சாலையை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். 2 ஆண்டுகள் வந்தனால சில பணிகள் நிலுவையில் உள்ளது. அதை முடிப்பதற்கும் மீண்டும் பல திட்டங்கள் கொண்டு வருவதற்கும் இந்த வாட்டி ஒரு வாய்ப்பினை கொடுங்க. நன்றி நன்றி நன்றி.